ஒரு பெரும் மண் சரிவுக்கு பின் திருவண்ணாமலை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் ரீசண்டாக திருவண்ணாமலையை 2 விதமான சாலை வழி பயணத்தில் கூர்ந்து கவனித்தேன். அதை பற்றிய ஒரு வீடியோ தான் எப்படி இருக்குது திருவண்ணாமலை ஆஃப்டர் த லேண்ட்ஸ்லைட். வணக்கம், ட்ராவல் லைஃப் சேனல் இது. நான் உங்கள் கோட்டீஸ்வரன். சமீபத்தில் வந்த ஃபெங்கல் புயலால் பல ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அப்படி பறந்து விரிந்து ஓடும் தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் சில கோவில்களை தரிசனம் பண்ண நான் போயிருந்தேன். அதை பற்றிய பதிவு உங்களுக்கு நான் அப்புறம் போடுறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த தென்பண்ணையின் ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ள சாத்தனூர் அணை. சாத்தனூர் அணையிலிருந்து நாங்கள் நேராக திருவண்ணாமலை நோக்கி போகும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சி எங்களுக்கு கண்ணில் தென்பட்டது. திருவண்ணாமலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும்போது இதோ ஓங்கி வளர்ந்துள்ள அந்த அண்ணாமலையாரின் அருணாச்சலம் மலை நமக்கு இப்போ கண்ணில் தென்படுது. ஜப்பானில் மவுண்ட் ஃபியூஜின்ட்டு ஒரு பெரிய மலையை சொல்லுவாங்க. அந்த மவுண்ட் ஃபியூஜிக்கு நம்மளுடைய திருவண்ணாமலை எந்த விதத்திலும் குறைவில்லைங்க. அப்படி ஒரு அற்புதமான மலை தான் நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சலம் மலை. வான்முட்டின் இருக்கும் இந்த மலையை நம்ம மவுண்ட் ஆஃப் ஃபியூரின்னு சொல்லலாம். ஏன்னா வானிலிருந்து பூமி வரை தீப்பழம்பாய் நிற்கும் சிவனின் மலைதான் இந்த திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சல மலை. சாத்தனூர்லேருந்து திருவண்ணாமலை பயணிக்கும் போது சாலையெல்லாம் அட்டகாசமாக வழுவழுன்னு இருக்குங்க. ரொம்ப அருமையாக சாலையை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாலையில் நம்ம எத்தனை 100 கிலோமீட்டர் வேணாலும் பயணம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு டயர்ட்னஸே தெரியாது. அந்தளவுக்கு அற்புதமான சாலையை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதோ நம்ம திருவண்ணாமலை கிட்ட நெருங்கிட்டோம். திருவண்ணாமலை கோவில் நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்ற போர்டை பார்க்கும்போதே மனம் அண்ணாமலையாரையனை குதூகலிக்கிறது. என்னதான் திருவண்ணாமலை அருணாச்சல மலையை பார்த்த பிறகு நமக்கு மனம் குதூகலித்தாலும் சமீபத்தில் இந்த மலை மேலிருந்து மண் சரிவு ஏற்பட்டதால் சில விஷயங்கள் நடந்தது நம்ம மனசை மிகவுமே புண்படுத்திருச்சு. சாத்தனூர்லேருந்து திருவண்ணாமலையை நோக்கி பயணம் பண்ணும்போது அண்ணாமலையார் மலை மீது இந்த ஒரு மண் சரிவை நான் கவனிக்க நேர்ந்தது. ஆனால் இப்போ நம்ம மலையின் தென்கிழக்கு பக்கத்துலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரோம். நமக்கு இங்கிருந்து பார்த்தா எந்த விதமான மண் சரிவும் கண்ணில் தென்படலை. ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாலே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக தீவு மாதிரி அமைப்பு வச்சுருக்கிறாங்க. நடுவில் அங்கங்கே மண் திட்டுகள் இருக்க சுற்றி நீரால் பரப்பி அந்த இடத்த ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஊர்கிட்ட நெருங்க நிறைய கட்டிடங்கள் 2 பக்கமும் தென்படுது. கட்டிடங்கள் மரத்த அளமும் உயரமாக இருக்கும் அண்ணாமலையார் மலை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் திருவண்ணாமலை சுற்றுப்பட்டு எங்கிருந்து பார்த்தாலும் அண்ணாமலையார் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஓங்கி வளர்ந்த ஒரு அற்புதமான மலை தான் இந்த திருவண்ணாமலை. ஊர் உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கரமான டிராஃபிக் ஜாம்ங்க. அதனால் மெல்ல ஊர்ந்து நம்ம இப்போ அண்ணாமலை கோயிலின் கிழக்கு வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் தடுப்பாக போட்டு எல்லாத்தையும் ஒன் வே ஆக்கி வச்சிருக்கனால நம்மளால் கிழக்கு பக்கத்துலேருந்து என்ட்ரி கொடுக்க முடியல. இப்போ நம்ம வடக்கு புறத்துலேருந்து நம்ம இப்போ சாலை வழியை பார்க்கும்போது அண்ணாமலையின் உச்சி நமக்கு நன்றாக தெரிகிறது. அந்த அளவுக்கு வானில் மேகம் பளிச்சுன்னு நீல கலரில் அழகாக இருக்குது. அதுக்கு கீழே பசுமையான உச்சி அண்ணாமலையார் உச்சி நமக்கு தெரியுது. ஆனால் அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா அப்படின்ற கேட்குற அளவுக்கு தான் திருவண்ணாமலையின் கட்டட வளர்ச்சிகள் ரொம்ப அதிகமாகவும் அதே சமயத்தில் ஊருக்குள்ளிருந்து பார்க்கும்போது மலையையே மறைக்கும் அளவுக்கு கட்டடங்கள் வளர்ந்து போச்சு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கோபமாக கேட்குற அளவுக்கு தான் இங்கே சிச்சுவேஷன் மிக மோசமாக மாறிக்கிட்டே வருது. இதெல்லாம் பொறுக்காமத்தான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை அவ்வப்போது கோபத்துடன் அண்ணாமலையார் திறந்து பார்க்கிறாரோ என்னமோ. நாம் இப்போ மலையை நெருங்கி பார்க்கும்போது தான் அந்த காட்சியை பார்த்து மனசு அப்படியே பதபதைக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதோ மண் சரிவு நமக்கு கிளியராக தெரியுது. அவ்வளோ உயரத்துலேருந்து ஒரு சிறுக்கல் உருண்டு ஓடி வந்தாலே ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தும். ஆனால் அங்கிருந்து அவ்வளோ பெரிய மண் சரிவு பல பாறங்கல்களை உருட்டி இந்த சாலையின் முன்னால் வந்து கொட்டியிருந்திருக்கோன்ட்டு யோசனை பண்ணாலே மனசு அப்படியே பதபதிச்ச போது. நம்ம இப்போ அண்ணாமலை கோவிலின் சுற்றுவட்ட பாதையில் அடுத்த சாலைக்கு வந்திருக்கிறோம். எங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மலையை மறைக்கிறாம தான் 2 பக்கமும் பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஐயா திருவண்ணாமலை நகராட்சியாரே, ஐயா தமிழ்நாடு அரசாங்கமே, ப்ளீஸ் இனிமேலாவது இந்த மாதிரி பெரிய கட்டிடங்களை கட்ட அனுமதிக்காதீங்க. இப்படியே கட்டிடங்கள் கட்டி மறைச்சிக்கிட்டே போனால் எப்படிங்க? இதற்கெல்லாம் இல்லை அங்கே ஒரு எண்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இங்கே திருவண்ணாமலை நகராட்சியின் லட்சணம் இருக்குது.
முன்னெல்லாம் ஊர் மக்கள் அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே இந்த மலையை காலையில் சிவனே அப்படின்ட்டு தரிசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அநேகமாக ஊர் மக்களாலேயே இந்த மலையை ஈஸியாக தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கார்த்திகை தீபத்துக்கு மிகச் சில தினங்களே இருக்கிறதுனால அங்கங்கே விழாக்கோலம் பூண்டு இருக்குது திருவண்ணாமலை நகரம். விழாக்கோலம் காணும் இந்த திருவண்ணாமலையில் இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன். கரும்பை நவுலில் சுமந்தபடி அந்த கரும்பு உள்ள ஒரு குழந்தைய தூளியில் கட்டி வச்சு கொண்டு போகிறாங்க. இது என்ன மாதிரி வேண்டுதல்ன்ட்டு தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட்டில் கொஞ்சம் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏறக்குறைய அண்ணாமலையார் கோவிலை ஒரு சுற்றுப்பாட்டு பாதையில் நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே வரோம். பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. அதனால் கோவிலுக்கு போகிறதா வேண்டாமா என்று இரட்டை மனசுடன் இதோ நம்ம அண்ணாமலையார் கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். உள்ளே வர வர இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி கரும்பில் குழந்தைய தூளி மாதிரி கட்டி கொண்டு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இறைவா, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குழந்தைய ரொம்ப ரிஸ்க் எடுத்து கரும்பில் கட்டி கொண்டு வராங்க. அவங்க கோரிக்கையை நீங்கள் தயவுசெய்து நிறைவேற்றுங்கன்ட்டு அண்ணாமலையார்கிட்ட நாங்களும் வேண்டிக்கிட்டு எங்காவது எங்கள் காரை சொருகிறதுக்கு இடம் கிடைக்காதான்னு பார்த்தா எங்கேயுமே இடம் கிடைக்கலைங்க. சுற்றி வரோம், எங்கேயுமே இடம் கிடைக்கல. நம்ம இப்போ அண்ணாமலை கோயிலின் மேற்கு வாசல் கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கரும்புகளில் குழந்தைய தூளி மாதிரி கட்டி சுமந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. மேற்கு வாசல் கோபுரம் நமக்கு மிக மிக அழகாக காட்சியளிக்குது. பிரம்மாண்டமான எத்தனையோ நூற்றாண்டை கண்ட இந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு மெய் செலுத்து போது. அப்படி ஒரு அற்புதமான தரிசனங்க இந்த கோபுரம். ஏதோ சின்னதாக இடம் கிடச்சுன்னு பார்த்தா அங்கேயும் மக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆட்டோலாம் போட்டுட்டு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் போலீஸார் போன்னு சொன்னதுனால நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. குருவான சத்குரு சேஷாதிரி சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு மெல்ல திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் கிளம்பினோம். நண்பர்களே, தென்பெண்ணை ஆற்றின் கரையோரமாய் வீற்றிருக்கும் பல அற்புதமான கோயில்களுக்கு நம்ம இப்போது தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வர இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேரும்.